நடிகர் தனுஷ் ஹிந்தி திரையுலகில் கதாநாயகனா அறிமுகமான படம் தான் ராஞ்சனா. இந்த படத்தை இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இயக்கியிருந்தாரு. தமிழ்ல இந்த படம் அம்பிகாபதி பேர்ல டப் பண்ணி ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இந்த படம் ரொம்ப நல்லாவே ஓடுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கிளைமாக்ஸ் சோகத்துல முடிஞ்சதுனால ரசிகர்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருந்துச்சு. இந்த நிலையில அம்பிகாபதி படத்தை படக்குழு ரீரிலீஸ் பண்ணாங்க. அதுல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிளைமாக்ஸ் காட்சிகளை மாத்தி அமைச்சிருந்தாங்க. இந்த மாற்றம் தனுஷை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு. எதுக்காக அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், திரைக்கதை எழுத்தாளர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் தான் தனுஷ். இவர் 2002ஆம் ஆண்டுல அவரோட அப்பாவான இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கத்துல உருவான துள்ளுவதோ இளமை படத்துல கதாநாயகனா அறிமுகமானாரு. இந்த படம் பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்துச்சு. அதுக்கப்புறமா அவரோட அண்ணன் இயக்கிய காதல் கொண்டின் படத்துல நாயகனா நடிச்சு பிரபலமானாரு. தொடர்ந்து திருடா திருடி, புதுப்பேட்டை, பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, வேலையில்லா பட்டதாரி, அசுரன், ராயன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு. குறிப்பா 2007ஆம் ஆண்டு இயக்குனர் வெற்றிமாறன் கூட கூட்டணி சேர்ந்து பொல்லாதவன் திரைப்படத்தில் நடிச்சு தனுஷ் புகழ் பெற்றாரு. இந்த படத்துக்கு அப்புறமா தான் இந்தியன் ப்ரூஸ்லி தனுஷ் அப்படின்னு பிரபலம் அடைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம 3 படத்துல வர வைதிஸ் கொலவரி பாடல் மூலமா உலக அளவுல பிரபலம் அடைஞ்சாரு தனுஷ். இந்த பாடல தனுஷ் தான் எழுதியிருந்தார். இதுக்கப்புறமா கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகில இருந்து ஹிந்தி திரையுலகத்திற்கு பறந்தாரு தனுஷ். அதாவது அந்த வருஷத்துல ஹிந்தியில ராஞ்சனா படம் மூலமா தனுஷ் அறிமுகமானாரு. இந்த ராஞ்சனா படத்துக்காக தமிழ்ல சில படங்களையும் தவிர்த்ததா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியே சில ஹிந்தி படங்களை நடிக்கிறதுக்கு தனுஷ்க்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கதை பிடிக்காததுனால நடிக்கலையாம். அதுக்கப்புறமா தான் ராஞ்சனா படத்துல கமிட் ஆகி நடிச்சாரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் வெளியாகி ஹிந்தியில சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ்ல டப் பண்ணி அம்பிகாபதி அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் அங்க ஓடுன மாதிரி இங்க ஓடல அப்படின்னாலும் நல்ல வரவேற்பை தான் பெற்றிருந்துச்சு. இப்போ சமீப காலமா அப்போ வெளியான படங்கள் ரீரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த வகையில கில்லி, சச்சின் அப்படின்னு பல படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. சமீபத்துல தான் தனுஷோட புதுப்பேட்டை படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ராஞ்சனா, அதாவது அம்பிகாபதி படத்தையும் ரீரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமாக்ஸ் காட்சியை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாத்தி இருந்தாங்க. அதாவது அந்த கிளைமாக்ஸ் காட்சியில தனுஷ் இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனுஷ் கண்ணை திறந்து பார்த்து எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கு ரசிகர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே இயக்குனர் ஆனந்த் எல் ராயும் தன்னோட அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாரு. இப்போ தனுஷும் கிளைமாக்ஸ் காட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பம் மூலமா மாற்றப்பட்ட கிளைமாக்ஸோட ராஞ்சனா படம் மறு வெளியீடு செய்யப்பட்டது எனக்கு ரொம்பவே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது மாற்றப்பட்ட இறுதி காட்சி படத்தோட அசல் உணர்வையும் ஆன்மாவையும் மொத்தமாவே சிதைச்சிடும்னோ, ஏஐ மூலம் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி மாற்றப்படுவதற்கு எனது உறுதியான எதிர்ப்பையும் மீறி தயாரிப்பு நிறுவனம் இந்த முடிவை எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நடிக்க ஒத்துக்கொண்ட படம் இது கிடையாது அப்படின்னும், ஏஐ உதவியோட திரைப்படங்களையும் அதன் காட்சிகளையும் மாற்றுவது கலை மற்றும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு கூறியிருக்காரு. இது கதை சொல்றதோட நேர்மையையும் சினிமாவோட ஆன்மாவையும் பாதிக்குது. எதிர்காலத்துல இது போன்ற செயல்களை தடுக்க கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்தணும்னு நம்புவதா மிகுந்த வருத்தத்தோட கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாரு தனுஷ். ஏற்கனவே படத்தோட இயக்குனர் ஆனந்த் எல் ராய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, படத்தோட ரீரிலீஸ் குறித்தோ ஏஐ மூலமா படத்தோட கிளைமாக்ஸ் காட்சி மாற்றப்படுவது குறித்தோ தாங்கிட்ட தயாரிப்பு நிறுவனம் எதுவுமே கலந்துரையாடல, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். தயாரிப்பு நிறுவனத்தோட இந்த செயலுக்கு நடிகர் தனுஷும் இயக்குனரும் இவ்வாறு கூறியிருப்பது ரசிகர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு வருது.